2026ஆம் ஆண்டில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கான பல நலன்புரி நடவடிக்கைகளை செயல்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது என்று வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார். வெளியுறவு அமைச்சகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றின் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், பல தசாப்தங்களாக பழமையான வெளிநாட்டு சேவை நியமன சட்டத்தில் பல குறைபாடுகள் உள்ளன என்றும் இந்த ஆண்டு அது திருத்தப்பட்டு புதிய வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சட்டமாக முன்வைக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் அவர் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் நலனுக்காக ரூபாய் 10 மில்லியன் மதிப்புள்ள வீட்டு கடன்களை வழங்குவது உட்பட பல நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கான ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் அவர்களின் பிரச்சினைகளை தீர்க்கத்தான் தனிப்பட்ட முறையில் தலையிடுவதாகவும் பிரதியமைச்சர் ஹேமச்சந்திர கூறியுள்ளார். புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் ஏதேனும் பிரச்சினைகளை எதிர்கொண்டால் அவர்கள் சமூக ஊடகங்கள் மூலம் முறைப்பாடுகளை அளிக்க முடியும் என்றும் இதற்காக ஒரு சிறப்பு விசாரணை பிரிவு நிறுவப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். முறைப்பாடுகள் சமர்ப்பிப்பதை எளிதாக்குவதற்கு எதிர்காலத்தில் ஒரு வாட்ஸ்அப் எண் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் துணை அமைச்சர் ஹேமச்சந்திர மேலும் கூறியுள்ளார்.